என்கிட்ட நீ விளையாண்டதுல பெஸ்ட் கேம் எதுப்பா அப்படின்னு எல்லாரும் என்கிட்ட கேட்டீங்கன்னா நான் வந்து GTA 5 சைபர் பங்கோ இல்ல ஆர்டிஆரோ அதெல்லாமே சொல்லிட்டு இருக்க மாட்டேன். ஏன்னா அதை தாண்டி ஒரு நல்ல கேம் நான் கண்டுபிடிச்சு இப்பதான் ரீசெண்டா விளையாண்டேன். இந்த கேம் வந்து ஏன் எல்லாத்த விட அவுட்ஸ்டாண்டிங்கா நிக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா இதோட ஸ்டோரி அண்ட் அந்த கேரக்டர்ஸ் விளையாடும் போது நமக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸை கிரியேட் பண்ணுது. அண்ட் ஏன்டா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா மத்த கேம்ஸோட ஸ்டோரி லைன்ஸ் டிசைன் பண்ணது டெவலப்பர்ஸ், அது எப்படி போய் எண்டிங் ஆகணுமோ அதே மாதிரிதான் எண்டிங் ஆகும் நம்ம எத்தனை தடவை என்ன பண்ணாலும். ஆனா இந்த கேம் அப்படி கிடையாது. தளபதி எஸ்கே கையில சாவி எடுத்து கொடுத்த மாதிரி டெவலப்பர்ஸ் உங்க கையில டிஸ்டன்ஸ் கொடுத்து எப்படி அந்த ஸ்டோரி எண்டிங் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட நீங்க தான் டிசைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அது நாங்க மல்டிபிள் பிரான்ச்சஸ் இருக்கும், அதெல்லாம் நீங்க கரெக்டா முடிச்சு எந்த கரெக்டான சக்சஸ்ஃபுல் எண்டிங்கை கொடுக்குறீங்களோ அப்போ உங்க மைண்ட் அண்ட் ஹார்ட் பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெட்ராய்ட் பிகம்ஸ் ஹியூமன். இந்த கேம் வந்து பிசி அண்ட் பிளே ஸ்டேஷன் கன்சோல்ஸ் எக்ஸ்பாக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும். ஸோ ஓகே, பாய்.